நமச்சிவாய். ஜெயவராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமி நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெயவராகி, ஜெயவராகி. அன்பு பக்தர்களே, பொதுவாகவே இப்போது நம்ம நவம்பர் மாதம் முடிச்சிருக்கோம், கார்த்திகை மாதம் போட்டிருக்கோம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லக்கூடிய இங்கிலீஷ் மாத பதிவுகள் தான் நம்ம போடணும். ஆனால் அதுக்கு இடையில் ஒரு நல்ல கிரக அமைப்பு வருது, சுபத்துவமான கிரக அமைப்பு வருகிறது. அப்போ நான் என்ன சொன்னேன், இந்த ரெகுலராக எல்லாரும் டிசம்பர் மாதம் போடுறாங்க, அது வேணாம். இதில் ஒரு நல்லதுன்னு நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு வருது, அந்த நல்ல அமைப்பை எடுத்து சொல்லுவோம். இதுக்காக காத்திருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய பக்தர்கள் நேயர்கள் இதை பார்த்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க. அது அவங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும், அவங்க கஷ்டம் தீர்வதற்கு ஒரு வழி பிறக்கும். இதை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். சரி, பரவாயில்ல, இப்போ நாம் எதாவது ரெண்டும் இது தள்ளி நின்று பார்க்கும்போது எப்படி இருக்குது, நம்ம கிட்ட போய் நம்ம இன்னும் ஜாதகத்தை கொடுத்து பார்த்தோம்னாக்கா பரிகாரங்கள் கிடைக்கும். அந்த பரிகாரங்கள் கிடைச்சா ஓரளவுக்கு இந்த கஷ்டத்தில் நம்ம தப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சிந்தனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அப்படி என்ன யோகம் ஏற்படுது இந்த டிசம்பர் மாதத்துலனாக்கா, மங்கள மகாலட்சுமி தனயோகம் இதுதான் ஏற்படுது. மங்கள மகாலட்சுமி, மங்களம்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், செவ்வாய் மங்கள்யான்னு சொன்னோம் இல்லையா. மங்கள மகாலட்சுமினா சுக்கிரன். அப்போ செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பணம் யார் தரணும்? குரு தரணும். அப்போ குரு பகவான் உச்சம் அடைகிறார். டிசம்பர் மாதம் முழுவதுமேவும் குரு பகவான் உச்சம் அடைகிறார். பொதுவாகவே குரு இருந்தால் தான், குரு பார்த்தா தான், குரு சொன்னால் தான் எந்த ஒரு நல்லதும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் முதலமைச்சராக இருந்தாலும் சரிதான், இல்லை பிஎம்சிஎம்மாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரிதான், குரு பார்க்காம குரு சொல்லாமல் எந்த நல்லதும் உங்களுக்கு நடக்க முடியாது. அப்போ ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அந்த குரு வழி காமிச்சா மட்டும்தான் நல்லது நடக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த மாதம் முழுவதுமே குரு உச்சமடைகிறார். இப்போ குரு உச்சமடைந்து அதே போல் இந்த குரு சனி தொடர்பு திரிகோணத்தில், பொதுவாக இந்த 4 வருடம் சனி தனிச்சு இருந்தார், கேந்திரத்தில் குரு இருந்தார், பிரயோஜனமே இல்லை. வீண் கலகம்தான் ஏற்பட்டது, வீண் பிரச்சனை தான் ஏற்பட்டது. நிறைய குடும்பங்களில், நிறைய தொழிலில் கலகம் கலகம் கலகம். சனி கேந்திரத்தில் குருவுக்கு 4-10 உட்காந்துருந்தாங்க, எந்த நன்மையும் நடைபெறவில்லை. எல்லா இடத்துலையும் கலகம், வீண் பழி, அவமானங்கள். இதை சரி பண்ணிவிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே அடுத்து இன்னொரு பழி ஏற்பட்டு போயிடும். அப்புறம் அதை மறைக்கிறதுக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு இதன் முயற்சி எடுக்கிறதுக்குள்ளே இன்னொரு பழி வந்துடும். இதெல்லாம் கடந்த காலங்கள்லாம் நவம்பர் மாதம் வரையிலுமே கூட சரியில்லாமல் இருந்தது. அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, பணம் யோகம், பணம் வரும் யோகம். யாருக்கெல்லாம் பணம் வரப்போகுது? பொதுவாக இந்த சனியும் குருவும் சேர்ந்தால், இப்போ அஞ்சாவது இடத்துல திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குமே, ஆனால் இங்கே 3 கோணங்களும் வலுத்திருக்கு சார். இங்கே பாருங்கள், கடகத்தில் குரு உச்சம், விருச்சகத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுகிறாரு, கூட பஞ்சமாதிபதி செவ்வாய்க்கு யார் 5-9 கூடையவர் சூரியன் சேர்ந்துக்கிறாரு, சுக்கிரன் சேர்ந்துக்கிறாங்க. சூரியன் செவ்வாய் சுக்கிரன், இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரம் பெற்ற, ஒரு நிர்வாக திறமை பெற்ற ஒரு யோகம். அதிகாரம், திறமை, அதோட கூட ஆளுமை திறன், அதோட இது எல்லாம் நடத்துறதுக்கு தேவையான வருமானம், பணங்காசு, இது 3 ஒரே இடத்துல இருக்குது. செவ்வாய், சூரியன், சுக்கிரன், இதோட கூட சனியும் பார்த்துக்கிறார். அப்போது இந்த 5 கிரக அமைப்பு, சனி, குரு, சூரியன், செவ்வாய், சுக்கிரன்ற 5 கிரக அமைப்பு ஒரு நல்ல பணயோகத்தை, தன வரவை தரப்போகிறது. இது உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாருக்கு பணம் வரப்போகுது? யாருக்கு மகாலட்சுமி யோகம் இருக்குது? பார்த்துடலாம் வாருங்கள். அன்பார்ந்த கும்பராசி அன்பர்களே, சிறப்பான யோகம்
கும்பராசியை பொறுத்தவரையிலும் இதுதான் சார் நல்ல நேரம். சார் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்குதுங்க. சனி பகவான் வச்சு செய்கிறார். வந்துடுத்து வேலை கைக்கு வந்துடுத்து கன்ஃபார்ம் ஆக போகுது. இப்படிலாம் நம்பி ஏமாற்றங்கள் யாருக்கு? கும்பராசிக்கு. இன்டர்வியூ நடந்துடும், 2-3 இன்டர்வியூ பாஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டேட்டு ஜாயினிங் டேட்டு கொடுக்குற சமயத்தில் ஹோல்டில் வச்சுருவாங்க. வேக்கண்ட் ஹோல்டர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்ட்டுவாங்க. இல்லை இப்போ வேக்கண்ட் இல்லைன்ட்டுவாங்க, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்புறம் ஏன்டா நீ இன்டர்வியூ பண்ண? அதுக்கு பதில் கிடையாது அவங்களுக்கு, நம்ம கேட்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 அரசு அதிகாரிகள், 2 லேடிஸ் 1 ஜென்ஸு, வேறு டிபார்ட்மெண்ட்டு. சார் நாங்கள் ஒரு 18 வருஷமாக இந்த மாதிரி சிஎல்லாம் ஒர்க் பண்ணுறோம், எங்களுக்கு ஜாபு பர்மனெண்ட் பண்ணணும், நாங்கள் எங்கள் யூனிட் எல்லாம் சேர்ந்து ஒரு கேஸ் போட்டிருக்கோம் சார், ஜெயிச்சிட்டோம், ஆனாலும் இன்னும் எங்களுக்கு பர்மனெண்ட் பண்ணலை. அதே போல் இன்னொரு இடத்துல ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அவங்க டாக்டர்ஸ், இத்தனைக்கும் டாக்டர்ஸ், அவங்க அங்கேயும் கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறாங்களாம். எனக்கு இப்போ தான் தெரியும் அது. டாக்டர்ஸ் கூட கான்ட்ராக்டில் தான் இருக்காங்க, அப்படின்னு சிஎல்ல இருக்காங்கன்னு. அவங்களும் ஒரு கேள்வி கும்பராசியில், எனக்கு ஜாபை பர்மனெண்ட் ஆகுமா சார்? எக்ஸாமே வைக்க மாட்டேங்கிறாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கால்ஃபர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க, இல்லை நம்ம தனியாக போய் கிளினிக் வச்சுக்கலாமா? இப்படின்னு நிறைய கேள்விகள். இதை இவங்களை நம்பி இருக்கலாமா? இங்கே நமக்கு இங்கே இருந்தால் சரி நமக்கு சீனியாரிட்டி கிடைக்கும்னு தான் ஒர்க் பண்ணுறோம் சார். இதே எங்கள் வீட்டுக்காரர் திட்டார், வெளியில் கிளினிக் வச்சாலே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறாரு. ஸோ எனக்கு அது நல்ல ஐடியாவாக போகிறது, நம்பி இருக்கலாமா இருக்க வேணாமா? இதை போல் உலகம் முழுவதும் கும்பராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக காத்திருக்கிறார்கள். இந்த ஜென்ம சனி அந்த கும்பராசிக்கு நடக்க வேண்டிய நன்மைகளை தள்ளி போட்டுனே வருது. சீக்கிரமாக கிடைக்க வேண்டிய முன்னேற்றங்கள் முன்னேற்ற தடைகளாக உள்ளது. அப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய இந்த தனயோகம், ஆனால் பாருங்கள், குரு பார்க்கல, குரு 8ல் மறைவு, ஒரு நன்மை, 2ஆம் இடத்தில் சனி. இந்த 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை குரு 8லிருந்து குரு பார்க்கிறார். அப்போ 8லிருந்து குரு பார்க்கக்கூடிய சனி திடீர் அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும். அப்போ கும்பத்துக்கு எப்படி நல்லது நடக்கும்? திடீர் அதிர்ஷ்டம்தான் உங்களுக்கு ஏற்படணும். ஒரு லாட்டரி சீட்டு மாதிரி தான் அது. விருச்சகத்தில் இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய், சுக்கிரன் கும்பத்தை தொடர்பு கொள்கிறாங்கன்னா செவ்வாய் மட்டும் 4வது பார்வையாக பார்த்துறார். செவ்வாய் மட்டும் 4வது பார்வையாக கும்பத்தை பார்த்துறார். அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த நாம் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு பணவரவு தனவரவு யோகம் கும்பராசிக்கு 60% வாய்ப்பு உள்ளது என்பதுதான் உண்மை. என்ன சமயம் மற்றவங்களாம் 80 சொல்கிறீங்க, 90 சொல்கிறீங்க, கும்பத்துக்கு 60 தான் சொல்கிறீங்க சார். உங்களுக்கு 50%, 50% நடந்தால் கூட நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஏன் நீங்கள் 100 எதிர்பார்த்து 100 வந்தால் 50% பேலன்ஸு பேக் ஆஃபீஸ் மாதிரி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க, அவ்வளோதான். நான் சொல்லக்கூடிய 60 கூட தேவையில்லை, 50% தேவை பூர்த்தியானாலே உங்கள் கஷ்டங்கள் விலகி நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். கவலை வேண்டாம் கும்பராசி அன்பர்களே. ஏன்னா அந்த அளவுக்கு தொழில் பிரச்சனைகள், ஃபேக்ட்ரியில் வரக்கூடிய ப்ராப்ளம், ரெகுலர் லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், நிறைய குடும்ப பிரச்சனைகள், கணவன் மனைவிடையே வரக்கூடியது. அதே போல் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய, உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள். இன்னும் சொல்லப்போனால் மெயினாக கணவன் மனைவி பிரச்சனைகள், முதல் திருமணம், 2வது திருமணம், மறைமுகமான திருமணங்கள், திருமண வாழ்க்கை வீட்டுக்கு தெரியாமல் இருக்கிறது, ஆண் பெண் இருபாலரும், பழக்க வழக்கங்கள்,
கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அந்த கடன் சுமையால் வரக்கூடிய வம்பு வழக்குகள், இதையெல்லாம் கும்பராசியை ஆட்டி படைக்குது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ ஒவ்வொரு கும்பராசி என்பதும் நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருங்க. ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட் பிஸ்னஸாக இருக்கலாம், ட்ராவல் ஏஜென்சியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், இரும்பு தொழிலாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தொழிலாக இருக்கலாம், கம்பெனிஸு ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், கனிம வளங்கள், குவாரிஸு, க்ரஷர்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ஸ்கின் தோல் தொழிற்சாலைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, இன்னும் சொல்லப்போனால் பண்ணைகள், விவசாய பெருமக்கள், அதே போல் பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இப்படி கும்பராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், அரசியல் இருக்கலாம், சினிமா துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், மீடியா துறையில் தொலைக்காட்சியில் வச்சு நடத்தக்கூடிய டைரக்டர்ஸாக, தொலைக்காட்சி நண்பர்களாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் கும்பராசி என்பர்களே, நான் சொல்லக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு ஒரு சில கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த குரு, செவ்வாய், சுக்கிரன், சூரியன், சனிங்கிற 5 கிரகத்துடைய சேர்க்கை. அப்போ இதை ஒரு பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கனாக்கா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றி பெறலாம். அதுக்கு என்ன செய்யணும்? உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு இந்த 5 கிரகத்தால் நாம் என்ன மாதிரியான ஃபேவரபுளாக பண்ணலாம், சரி அதுக்கு எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வழிபாடுகளையோ பரிகாரங்களையோ அறிந்து செய்வீர்களேயானால், உங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நம்ம அதை சொல்ல முடியும். அதை அறிந்து செய்வீர்களேயானால் வெற்றி நிச்சயம். கும்பராசி அன்பர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் வாழ்க்கையில் நிச்சயமாக அதெல்லாம் தலையெழுத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா. அவங்க என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம், காரணம் இல்லாமல் கஷ்டம் வராது. ஸோ அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். அப்போது ஜாதகம் இல்லாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம், குலதெய்வம் தெரியாதவங்க பிரசன்னம் பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்ம எல்லாத்துக்கும் பதில் இல்லாத விஷயங்களுக்கு கூட நம்ம இடத்துல பதில் கிடைக்கும் உங்களுக்கு. ஆகையினால் பிரசன்னம், ஜோதிடம், தேவ பிரசன்னம், ஆலய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதே போல் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பரிகாரங்கள், பரிகார ஹோமங்கள், எல்லாத்துக்கும் செய்வனிலேருந்து எல்லாத்துக்குமான பரிகாரங்கள், அதே போல் கைராசியான முறையில் கும்பாபிஷேகம், திருமணங்கள், நிச்சயதார்த்தங்கள், முதல்ல முகூர்த்த நாள் குறிக்கிறத சொல்லுங்கள். அதுவே நிறைய அன்பர்கள் தப்பு பண்ணுறாங்க. ஸோ உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் தேவையான அத்தனை விசேஷங்களும் மிக சிறப்பான முறையில் செய்து தரப்படும், கைராசியான முறையில் செய்து தரப்படும். நிச்சயமாக அன்பு பக்தர்கள் அழைப்பு கொடுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி.